வழக்கு ஜூன் மாதம் 2023 பதியப்பட்டது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷங்களா வெளியில எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் செய்யாத நீங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு சலசலப்பை உருவாக்குறீங்க. இது ஏன் இல்ல அப்படின்னு ஒருவேளை பொது தளத்துல பேசிக்கிறோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றது வந்து யூடியூப், வாட்ஸ்அப் அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா, சமூக வலைதளத்துல பேசலாம், அதுல ஒன்னும் குறைபாடு இல்லை. ஏன்னா இந்த வழக்கு ஆரம்பித்த 5 மாதங்கள் நான் இந்த வழக்கினுடைய தன்மையை குறித்து ஏஜென்ட்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து தகவல் கொடுத்திருக்கிறேன். இந்த ஏஜென்ட்கள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து புகார்கள் குறைவாக இருந்தால் சீக்கிரம் இந்த வழக்கு முடிந்துவிடும் அப்படி என்று ஒரு தகவலை சேர்த்துக் கொண்டிருந்தார்கள். அதுதான் என்மேல் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே வேளையில் நான் புரிந்து கொண்ட ஒன்று, இந்த நிறுவனத்தினால் அனைத்து மக்களுக்கும் பணமாக கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை, இடமாகத்தான் கொடுக்க முடியும் என்ற ஒரு முன்கூட்டியே நான் கணித்து ஏஜென்ட்களை அவர்களுக்கு அறிவுரை கூறி இது ஏஜென்ட்களால் தான் இந்த மக்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு ஏஜென்ட் அசோசியேஷனை ஆரம்பியுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறி நான் மார்னிங் ஸ்டார் என்ற ஒரு பயிற்சி நிறுவனம் நடத்தினதுனால அது பெயர்லயே மார்னிங் ஸ்டார் ரெரா ஏஜென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்காக நாங்க முன்னெடுப்பு எடுத்தோம். அந்த பெயர் கிடைக்காதனால எம் ஸ்டார் ரெரா ஏஜென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற பெயரில் தலைவர், செயலாளர், பொருளாளர் அதற்கென்று ஒரு நிர்வாகத்தை அமைத்து ஏறக்குறைய இந்த நிறுவனத்தில் இருந்த டாப் ஏஜென்ட்ஸ் 1800 பேரை உள்ளடக்கிய ஒரு சங்கமாக அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி அந்த சங்கத்தை நாங்கள் பதிவு செய்தோம். அந்த பதிவு செய்த ஓரிரு நாட்களுக்குள்ளே என்னை அவர்கள் கைது செய்தார்கள். நான் அந்த சங்கத்துல உறுப்பினரும் அல்ல, அதை உருவாக்கிய காரணமாக இருந்த ஒரு ஃபவுண்டர் என்றுதான் என்னை செல்லமாக சொல்லுவாங்க. அந்த அமைப்புக்கும் எனக்கும் எந்த விதமான சட்ட ரீதியான உறவும் கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு இயக்குனர் அந்தஸ்தில் இருக்கிறேன், ஒரு ஜோனல் ஹெட் அந்தஸ்தில் இருக்கிறது மட்டும் இல்ல, எனக்கு தெரியும் நான் ஒரு இயக்குனராக கடைசி நேரத்தில் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு ஏஜென்ட் அசோசியேஷன்ல எனக்கு இருப்பதற்கு அந்த தகுதி இல்லை. நான் நிச்சயமாக எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் நான் பொறுப்புதாரியாக மாறுகிறேன். நான் ஒரு கடமை, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க வந்துருது. ஏன்னா இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகியின் வரிசையிலே நான் அமர்த்தப்பட்டதுனால நிச்சயமாக ஏஜென்ட்களுக்கும் அவர்களுக்கு முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த சொத்துக்களை விற்பனை செய்தால்தான் பணம் கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருந்ததுனால அதற்கு ஏஜென்ட்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் முதலாக இந்த வழக்குக்கு பிறகு முதல் சங்கமாக இந்த ரெரா அசோசியேஷன் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிறேன். அப்படின்னா முதல் 6 மாதங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்கிறேன். சிறை சென்று வெளியே வந்திருக்கிறேன். சேர்மனிடம் சொல்லுகிறேன், அனைத்து ஏஜென்ட்களையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சொத்துக்களை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க விற்பனை செய்து கொடுத்துருவாங்க. ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னபோது அவர்கள் நல்லது, சீக்கிரமாக மதுரையில் ஒரு அலுவலகத்தை பாருங்கள், நானே வந்து திறந்து வைக்கிறேன் என்று அவர்களே வந்து திறந்து வைத்தார்கள். அத்தனை சங்கத்தினர் முன்பாகவும் அவர்கள் பேசினார்கள். நீங்கள் நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒருவருக்கு கூட ₹1 கூட குறையாமல் நான் எல்லோருக்கும் திருப்பி கொடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வேன். இதில் நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன். இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே உங்களுக்கெல்லாம் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். நிச்சயமாக என்னோடு நீங்கள் நெல்லுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக எல்லோருக்கும் நான் தீர்வை ஏற்படுத்துவேன் என்று அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்தார்கள். ஆனால் நிலைமை எப்போது மாறியது என்றால் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் ஜாமீனில் வெளிவந்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது. அவர் திரு கமலக்கண்ணன் அவர்களோடு என்ன பேசிக் கொண்டார்கள் என்று தெரியாது. அவர்கள் சுரேஷ் சார் ஏற்படுத்திய இந்த அமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் விரும்புகிற அசோசியேஷனை உருவாக்கி ஏஜென்ட்கள் அவர்கள் நீங்கள் போகலாம், நாங்கள் தான் சொத்துக்களை தர முடியும். ஏனென்றால் சுரேஷ் எந்த சொத்துக்கும் சொந்தக்காரர் அல்ல. எனவே நீங்கள் எங்கள் பேச்சை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ரெரா அசோசியேஷனை ஆரம்பிங்கள் என்று அவர் அறிவுறுத்தியதின் பெயரில் ஏறக்குறைய 1500 உறுப்பினர்கள் எங்கள் சங்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அப்போ 1800 பேர் சங்கத்தோட இருந்த அந்த எம்ஸ்டாருடைய அமைப்பு 250 உறுப்பினர்களோடு தான் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கீழ்நிலை ஏஜென்ட்கள் தான் அந்த அமைப்பில் இருக்கிறார். உண்மையில் என்னால் சொல்ல முடியும், ஒரு கஸ்டமர் பார்ட்னராகவோ அல்லது ஒரு செக்டார் ஹெட்டாகவோ ஒரு டீம் ஹெட்டாகவோ இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஏஜென்ட்கள் அல்ல. சென்டர் ஹெட்டுக்கு மேல உள்ளவங்க தான் உண்மையான ஏஜென்ட்கள். அவர்கள் தான் இந்த நிறுவனத்தோடு தொடர்பு உள்ளவர்களே தவிர இவர்கள் எல்லாமே வாடிக்கையாளர்கள் தான். அவர்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்களிடம் முதலீடுகள் செய்வதற்காக அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதே தவிர அவர்கள் நிச்சயமாக ஆர்வத்துடன் இந்த தொழில் ஈடுபட்ட ஏஜென்ட்கள் அல்ல. அவர்கள் பியூர் முதலீட்டாளர்கள் தான், சுத்த முதலீட்டாளர்கள் தான் என்பதை
என்பதை தயவு செய்து அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றத்திலும் நான் இதே அறிக்கையை தான் தாக்கல் செய்திருக்கிறேன். அடுத்து இந்த ஏஜென்ட் எல்லாம் அங்க போயிட்டாங்க. நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். 2024 திரு கமலக்கண்ணன் அவர்களை இந்த எம்ஸ்டார் அமைப்பு சந்தித்து நீங்கள் எப்படி எங்களுக்கு தீர்வு கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்கும்போது, இப்ப 5A செட்டில்மெண்ட் படி கோர்ட்ல ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான சொத்துக்களை நான் கொடுத்திருக்கிறேன். 1004 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 1004 பேருக்கு செட்டில் பண்ண பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம், அதனால கொஞ்சம் காத்திருங்கன்னு சொன்னாங்க. பிப்ரவரி மாதம் கடைசியில் நிலைமை மாறியது. உயர்நீதிமன்றத்தில் டான்பீட் கோர்ட்ல நடந்த தீர்ப்பு செல்லாது என்று உயர்நீதிமன்றத்தில் போய் ஒருவர் வழக்கு தொடுத்து தடை பெற்றுக் கொண்டார். ஏறக்குறைய ஏப்ரல் மாதத்திலே 2024 சேர்மன் கமலக்கண்ணன் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அப்போது அவர் எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் எல்லா சொத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. எல்லா சொத்தையும் நான் ஒப்படைத்து விட்டு அனைத்து வாடிக்கையாளர்களிடமும் நான் நேரடியாக விவரங்களை சொல்லி நீதிமன்றத்திலிருந்து அந்த சொத்துக்களை எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக செய்வோம் என்று சொன்னார்கள். அதை நம்பி மேற்கொண்டு நாம் புகார் அளிக்காமல் காத்திருந்தோம். இந்த சூழலில் தான் ஒரு வாடிக்கையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. இந்த மேல்மட்ட நிர்வாகிகளை பெயில் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அதன் பிறகுதான் இது மிகப்பெரிய வழக்காக மாறியது. அந்த வழக்கில் மாண்புமிகு திரு பரத் சக்கரவர்த்தி அவர்கள் நீதிபதியாக வந்தார்கள். இந்த வழக்கு அன்றில் ஆரம்பித்து இன்று வரை பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த காலகட்டங்களில் தான் அந்த நீதிமன்றத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் புகார் கொடுக்காமல் இருக்கிறார்கள். நீங்கள் புகார் கொடுக்க அனுமதிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால அந்த வருஷம் தீபாவளி வரைக்கும் டைம் கொடுத்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து புகார்களை மீண்டும் பெற்றார்கள். அந்த இரண்டாவது முறையாக புகார்களை பெற்ற போது ஏறக்குறைய 14,000 புகார்கள் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறையில் கூறப்பட்டது. அப்ப நீதிமன்றத்திலே இந்த நிறுவனத்தினுடைய வழக்கறிஞரிடம் இன்னும் உங்களிடம் புகார் கொடுக்காத வாடிக்கையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய பட்டியலை நீங்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஒரு 10,000 சில்லற வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு இன்னும் மீதி இருக்கிறார்கள், புகார் அளிக்காமல் இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை நீதிமன்றத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் யாரும் புகார் அளித்தவர்கள் அல்ல. இந்த நிறுவனம் எஞ்சியிருக்கக்கூடிய புகார் அளிக்காத வாடிக்கையாளர்கள் என்ற பட்டியலை நீதிமன்றத்திலே கொடுத்தார்கள். அதையும் சேர்த்து ஒட்டுமொத்த முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்தில் இருக்கிறார்கள் என்று இறுதியாக பதிவு செய்யப்பட்டு இந்த நிறுவனம் தாமாக முன்வந்து அந்த சொத்துக்களை அரசு மதிப்பீட்டாளர்களை வச்சு நீதிமன்றமே அதையெல்லாம் மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீடு செய்த பட்டியலை இன்னைக்கு EOW வெப்சைட்ல நீங்க பார்க்க முடியும். ஆனா புகார்களுடைய பட்டியல் இப்ப சமீபத்துல தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி புகார்களுடைய பட்டியல் எல்லாம் காட்டப்படல. இது எப்படியாவது தீர்வுக்கு வந்துவிடும் என்று நினைத்தோம். அது நகண்டு 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 அது 2025 நோக்கி அது போகும்போதுதான் இன்னும் அடுத்து புகார்கள் வாங்கி விடுவார்களோ என்ற சந்தேகம் வரும்போது நிச்சயமாக புகார்களுடைய எண்ணிக்கை 50,000 தாண்டினால் மனித வளங்களை கொண்டு காவல்துறையினராலோ வருவாய்த்துறை அதிகாரிகளினாலோ தீர்வு கொடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே தான் இந்த ரியல் எஸ்டேட் துறையில எனக்கு இருந்த அனுபவத்தை வைத்து இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இங்க இருக்கக்கூடிய இடியாப்ப சிக்கல் எல்லாம் எனக்கு நன்றாக தெரிந்ததினால் இதற்கு ஒரு தீர்வை உருவாக்கி நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியும் என்ற அடிப்படையாக நான் ஒரு சாப்ட்வேர் துறையிலிருந்து வந்ததுனால ஒரு மென்பொருளை தயார் செய்து காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் உதவ வேண்டும். இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் ஏஜென்ட்களுக்கும் விரைவான தீர்வு கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தில் எம்ஸ்டார் அமைப்புக்கு இதை பற்றிய கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு 2025 செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சாப்ட்வேர் மூலமாக எங்களுக்கு தீர்வு கொடுத்தால் விரைவாக தீர்வு கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஓபன் கோர்ட்ல இந்த எம்ஸ்டார் அமைப்பு சார்பாக ஒரு அபிடவிட்டை நாங்க தாக்கல் பண்ணோம். அந்த அபிடவிட்ல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிர்வாகத்தை பற்றி நல்ல தெரிந்த இந்த நிர்வாகத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய போராடிய தூத்துக்குடி ஜோனல் ஹெட் திரு சுரேஷ் அவர்கள் ஆலோசனையின்படி வடிவமைக்கப்பட்ட இந்த மென்பொருளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதன் மூலமாக புகார்களை பெற்று சொத்துக்களையும் இதற்கூட இணைத்து ஒரு செட்டில்மெண்ட் நிர்வாகத்தை செயல்படுத்தும் அளவிற்கு இந்த மென்பொருளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதை பரிசீலனையில் எடுத்துக்கொண்டு இந்த மென்பொருளை நீங்கள் அரசு உடைமையாக்கி வேகமான தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே 2 முறை காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாகிய ADGP திருமதி பால நாகதேவி மேடம் அவர்கள் முன்னிலையில உயர் அதிகாரிகளுடைய முன்னிலையில TNECON சொல்லக்கூடிய தமிழக அரசினுடைய டெக்னாலஜி துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய முன்னிலையில 2 முறை இந்த மென்பொருள் பரிசீலிக்கப்பட்டு இதில் சரியான தரவுகளை இவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று பாராட்டும் தெரிவித்து, ஆனாலும் கூட இந்த பாதிக்கப்பட்ட சங்கங்கள் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த மென்பொருளுடைய அனைத்து வசதிகளை உள்ளடக்கிய ஒரு மென்பொருளை அரசே நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்றுதான் 28/10
10/10/2025 அரசு வழக்கறிஞர் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அன்றைய தினசரி உத்தரவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அரசு 3 மாதம் நீங்கள் கால அவகாசம் கேட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்ட இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சாப்ட்வேர், அரசு ஒரு சாப்ட்வேர் உருவாக்கி அது அங்கீகரிக்கப்படும் வரை நீதிமன்றத்தின் முன்பாக பாதிக்கப்பட்டவர்கள் உருவாக்கிய சாப்ட்வேர் பரிசீலனையில் இருக்கிறது என்றுதான் அந்த ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோர்ட் ஆர்டர்லயே குறிப்பிட்டிருக்காங்களா? நிச்சயமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் திடீரென்று வந்து காட்சி கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? 3 வருடமாக நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்து வேறு எந்த வேலைக்கும் போகாமல் தூத்துக்குடி மக்களுக்கான தீர்வுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நியோமேக்ஸ் மக்களுடைய தீர்வுக்காக இந்த மென்பொருளை உருவாக்கி நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற என்னை எப்படி நீங்கள் திடீரென்று முகம் காட்டுகிறீர்கள் என்று சொல்ல முடியும்? நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களுக்குமான தீர்வை நான் நீதிமன்றத்தில் முன்மொழிந்திருக்கிறேன். அது இன்று வரைக்கும் பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக காவல்துறையும் அரசும் இதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த மக்களுக்கு வேகமான தீர்வை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமை முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.